வணக்கம் தோழர்களே. நேற்று முழுக்க ஒரு வீடியோ இந்திய சமூக வலைத்தளங்கள்ல வைரல் ஆனிச்சு. சீன அதிபர், ரஷ்ய அதிபர், இந்தியாவினுடைய பிரதம மந்திரி, இந்த 3 பேரும் கலந்து உரையாடுவதையும் பக்கத்துல பாகிஸ்தான் பிரதமர் ஓன்னு வேடிக்கை பார்க்கறதையும் பார்த்துட்டு தெரிக்க விட்டார் பிரதமர் மோடி, கதற விட்டார் பிரதமர் மோடி, வேற லெவல் சம்பவம் செய்தார் பிரதமர் மோடி அப்படின்னு எக்கச்சக்கமான வேலைகளை அவங்க செஞ்சிட்டு இருந்தாங்க. எனக்கு என்னன்னா அதை பார்க்கும் போதே எனக்கு சிரிப்பு வந்தது. அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப் என்னுடைய நண்பர் அப்படின்னு சொன்னவர் தான் மோடி. அங்க போய் அமெரிக்காவினுடைய அதிபர் தேர்தலின் போது அங்க போய் ட்ரம்புக்கு ஆதரவாக இந்துக்களை, இந்தியர்களை ஒருங்கிணைக்கிற ஒரு வேலையை செய்தவர் தான் மோடி. ஆனா கடைசி என்ன ஆயிப்போச்சு, 0 ஆயிடுச்சு. அண்டை நாடுகளோடு இந்தியா கொண்டிருக்கிற நட்புறவுக்கு கேள்வி உண்டாக்கி இருக்கிறது. அண்டை நாடுகளோடு நம்மளுடைய வெளியுறவு கொள்கை சீப்பட்டு நிக்குது, அசிங்கப்பட்டு நிக்குது. அதுக்கு உதாரணம் தான் 50% ட்ரம்ப் விதித்த வரி. இதுல ரஷ்யா கிட்ட சேர்ந்துட்டாரு, சைனா கூட சேர்ந்துட்டாரு, கதற விடுறாருன்னு பேசிட்டு இருக்காங்கல்ல. எனக்கு அடிப்படையில் ஒரு கேள்வி இருக்குங்க. பெஹல்காம் தாக்குதல் என்பது மோடியினுடைய அரசின் தோல்வி. பெஹல்காம் தாக்குதல் என்பது இந்தியாவினுடைய உளவுத்துறையினுடைய தோல்வி. அப்ப இந்த தோல்வி எல்லாம் பேசாம இந்தியா ஒரு போரை தொடுக்குது. அதுதான் ஆபரேஷன் சிந்தூர். இந்த ஆபரேஷன் சிந்தூர் நடக்கும் போது அண்டை நாடுகளோ அல்லது இங்க இருக்கக்கூடிய பிரிக்ஸ் நாடுகளோ அல்லது நம்முடைய நட்புறவு நாடுகளோ நம்ம பக்கம் தானே நின்றுக்கணும். இந்தியாவினுடைய எல்லைக்குள் பாகிஸ்தானிய பயங்கரவாதிகள் என்று மோடியால் சொல்லப்படுகிற ஒரு பயங்கரவாத கும்பல் உள்ள அடிச்சுட்டு போயிருக்காங்க. பாதிக்கப்பட்ட நம்ம கூட தான் உலக நாடுகள் நின்றுக்கணும். ஆனா நடந்தது என்ன? இன்னைக்கு அமெரிக்கா கை விட்டுருச்சு, ரஷ்யா வந்துருச்சு, சீனா வந்துருச்சு, மோடி அப்படியாக்குன்னு சொல்ற கும்பல்கிட்ட நான் கேட்கிறேன், அன்றைக்கு நடந்தது என்ன? உலக நாடுகள் எல்லாம் நம்மளை பார்த்து வேடிக்கை பார்த்தது. உலக நாடுகள் ஒன்று கூட இந்தியா பக்கத்துல நிக்கவே இல்லை. இந்தியர்களுக்கு ஆறுதல் சொல்லல. இந்தியாவினுடைய பயங்கரவாத தாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற 2 நாடும் போற கைவிட்டு அமைதியா போங்கன்னு 2 நாட்டுக்கு அட்வைஸ் பண்ணுச்சு. இதுதான் இந்தியா சம்பாதிச்சிருக்கிற பேரு, மோடி ஆட்சி சம்பாதிச்சிருக்கிற பேரு. இது மட்டும் கிடையாதுங்க. அந்த காலத்துல நடந்த சில விஷயங்களை உங்களுக்கு நினைவூட்ட நான் நினைக்கிறேன். ஒண்ணு, இவங்க யாரும் நமக்கு சப்போர்ட் பண்ணல, நமக்கு சப்போர்ட்டா நிக்கல, இந்தியா மீதான தாக்குதலுக்கு யாருமே தட்டி கேட்கல. இது ஒரு பக்கம். அந்த சம காலகட்டத்தில் போர் நடந்துட்டு இருக்கும் போது பாகிஸ்தான ஐநா சபையினுடைய பாதுகாப்பு கவுன்சிலினுடைய தலைவராக்குனாங்க. நாம வேடிக்கை பார்த்தோம். நாம பாதிக்கப்பட்டிருக்கோம், நாம படுகொலை செய்யப்பட்டிருக்கிறோம், நம்ம நாடு போர் தொடுக்க தயாரா இருக்கோம், போர் நடந்துட்டு இருக்கு. ஆனா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஐநா சபையினுடைய பாதுகாப்பு கவுன்சில்ல பாகிஸ்தான்காரர் தலைவரான என்ன நடக்குதுங்க? கேள்வி கேட்டோமா? கொஞ்சமாவது கூச்ச நாச்சத்தோட போய் நின்று அடிச்சு ஆடணுமா? ஒன்னும் கிடையாது. அடுத்து ஒண்ணு நடந்தது. உலக வங்கி, உலகத்துக்கே கடன் கொடுக்கிற ஒரு நிறுவனம், அந்த போர் நடந்த காலகட்டத்தில் பாகிஸ்தானுக்கு $20 பில்லியன் கொடுத்தாங்க, கடனா கொடுத்தாங்க. இதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா ஆசிய வங்கி இந்த பாகிஸ்தானுக்கு $800 மில்லியன் கடனா கொடுக்கறாங்க. அப்ப எனக்கு அடிப்படையில் ஒரு கேள்வி இருக்குங்க. பாதிக்கப்பட்ட நாடு, நான் கதறிட்டு இருக்கேன், என் நாட்டுக்குள்ள அடிச்சுட்டு போயிருக்கான், உலக நாடுகள் என் பக்கத்துல நிக்கல, உலக நாடுகள் முழுவதும் பாகிஸ்தானோட நிக்குது, பாகிஸ்தானுக்கு கடன் கொடுக்குது, ஐநா பாதுகாப்பு சபையினுடைய தலைவராக்குதுன்னா மோடியினுடைய ஆட்சி என்ன லட்சணத்துல இருக்கு? இதைத்தான் இந்த 3 பேருடைய சந்திப்புல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய இடம். இப்ப ஏன் ரஷ்ய அதிபர் வர்றாரு? இப்ப ஏன் சைனா அதிபர் வர்றாரு? தெற்காசிய நாடுகளில் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு இந்தியா, அதிக மக்கள் தொகை கொண்ட சந்தை இந்தியா. புரியுதுங்களா? இப்ப அமெரிக்கா அந்த சந்தையை கெடுத்துக்கிட்டாங்க, 50% வரியை போட்டு. அந்த கெடுக்கப்பட்ட சந்தைக்குள்ள யாரு போறது அப்படின்றத இப்ப போட்டியே. சைனாவோ ரஷ்யாவோ இந்திய சந்தைக்குள்ள புகிறதுக்கான ஒரு ஏற்பாட்டை தான் இப்ப செய்யறாங்க. அதுக்கு தான் கூப்பிட்டு உட்கார வச்சு மண்டையில தட்டுறாங்க. இதுல பெருமை பீத்துறதுக்கு என்ன இருக்கு மோடி கும்பலுக்கு? நான் கேட்கிறேன். நான் இன்னொன்னு கூட கேட்கிறேங்க. ஒரு நாடு வரி விதிக்குதுக்கு நீ என்ன பண்ணிருக்கணும்? அந்த நாட்டோட பேச்சுவார்த்தை நடத்திருக்கணும். மன்மோகன் சிங் காலத்துல என்ன நடந்துச்சு? இதே அமெரிக்கா வரி விதிச்சது. மன்மோகன் சிங் உட்காந்து பேசுறாரு அந்த அமெரிக்காவோடு, நீங்க தொழில் வாரியாக நீங்க வரி விதிங்க, எவ்வளவு வரின்னு சொல்லுங்க, நாங்க அதுக்கு ஏத்த மாதிரி நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு. அந்த காலகட்டத்தில் 90களில் தான் மிகப்பெரிய அளவுக்கு தாராளமயவாதத்தை தொடங்கி வச்சார். அதுல எனக்கு மாற்று கருத்து உண்டு. ஆனால் போட்டியை பரவலாக்கி அமெரிக்காவுக்கு ஒரு டஃப் கொடுத்தாரு. நீங்க என்ன பண்றீங்க?
அமெரிக்க அதிபர் போன் பண்ணா எடுக்க மாட்டேன்றாராம். அதுக்கு சங்கி என்ன பண்றான் பாருங்க, அமெரிக்க அதிபர் போன் பண்ணாலே எடுக்க மாட்டான். நீ பயந்துகிட்டு எடுக்கல. நீ ஏன் எடுக்கல? தில்லா எடுத்துட்டு இந்தியாவுடைய மார்க்கெட் எல்லா நாடுகளுக்குமானது, நான் மற்ற நாடுகளோடு நான் வணிகம் செய்யறேன், உன் கூட செய்யணும்ன்ற அவசியம் எனக்கு கிடையாது, நான் பாத்துக்கிறேன் ஒண்டிக்கு ஒண்டியா நின்னு அப்படின்னு சொல்ல தைரியம் இருக்கா பிரதமர் மோடிக்கு? இல்லையே. பயந்து நடுங்கி போய் அமெரிக்க அதிபருடைய காலை கூட அட்டன் பண்ணாம ஓடி ஒளியறவர் தான் இந்த நாட்டினுடைய சௌக்கித்தாரா? நான் கேக்குறேன். இதுல இன்னொரு பெரிய பிரச்சனை இருக்குங்க. தமிழ்நாடு எப்போதும் பாஜகவினுடைய முறையற்ற பொருளாதார கொள்கையால, தெளிவற்ற பொருளாதார கொள்கையால, பொருளாதாரமே தெரியாத அரைவேற்காட்டு சங்கிகளால பாதிக்கப்படுறது தமிழ்நாடு. 2 விஷயம் சொல்றேன். ஒன்னு, அந்த காலத்துல குடும்ப கட்டுப்பாடு பண்ணணும், எல்லாரும் குடும்ப கட்டுப்பாடு பண்ணி நாட்டினுடைய மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும். நம்ம தான் விழுந்து விழுந்து குடும்ப கட்டுப்பாட்டை ஆதரிச்சு பனைமரம், புளிய மரம், வேப்ப மரம்னு அத்தனை மரத்துலயும் முக்கோணத்தை வெட்டி நம்ம குழந்தை பெத்துக்கிற கூடாது, குறைஞ்ச குழந்தை தான் பெத்துக்கணும், 2ஆ பெத்துக்கோங்க, கடைசியில 1ஆ பெத்துக்கணும், வீட்டுக்கு ஒத்த பிள்ளை வச்சுட்டு உட்காந்துருக்கோம். கடைசியில எங்க வந்து நின்னானுங்க? நாங்க சீர்திருத்தம் பண்றோம், தொகுதி மறுவரையறை செய்யறோம் அப்படின்ற பேர்ல இப்ப 39 தொகுதி தமிழ்நாட்டுக்கு இருக்குன்னா அதை நாங்க மாத்தி 18 தொகுதியை தூக்குறதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நாங்க செஞ்சதுக்கு எங்களுக்கு என்ன தண்டனையா? இன்னொருல பாதிக்கப்படுறது யாரு? 11.19% பொருளாதாரத்துல 10 ஆண்டுகள் கழிச்சு தமிழ்நாடு உச்சத்துல இருக்கு. இது ஒன்றிய அரசு கொடுத்த ரிப்போர்ட். பொருளாதாரத்துல டபுள் டிஜிட்ல வந்துகிட்டு இருக்கோம். இந்தியா நம்பர் 1 இடத்துல இருக்கு. இன்னொன்னு, ஐபோன் தயாரிப்பதற்கான உதிரி பாதங்கள் தமிழ்நாட்டில் தான் அதிகமா உற்பத்தி செய்யப்பட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் அதிகமான உற்பத்தி நிறுவனங்கள் இருக்கு. இப்ப எங்க போயிடுச்சு? அமெரிக்கா போட்ட 50% வரியில வளர்ந்த நாம தான் அடி வாங்கிட்டு நிக்கிறோம். ஒண்ணுமே இல்லாத பீகார் அது பாட்டுக்கு இருக்கு, ஒண்ணுமே இல்லாத உத்தரப்பிரதேசம் எனக்கு என்னன்னு இருக்கு, மகாராஷ்டிரா படுத்து கிடக்கு. நம்ம தான் பாதிக்கப்பட்டிருக்கோம். அப்ப நான் ரொம்ப தெளிவா சொல்றேன், தமிழ்நாடு பல நிறுவனங்கள் மூடப்பட்டு இருக்கு. பல்லடத்துல நேத்து 2 யூனிட் மூடிட்டான். நெசவு தொழில 2 யூனிட் மூடி இருக்கான். இப்ப முடிஞ்சுச்சுல, ஆயிரக்கணக்கான மக்கள் வேலை வாய்ப்பை இழந்துட்டு இருக்கிறாங்க. இது இப்படியே போகுதுன்னு வச்சுக்கோங்க, என்ன நடக்கும்? இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை உயர்த்தி பிடித்த தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் எங்க போய் நிக்கும்? இந்தியா முழுசு எங்க நிக்குது? இப்போ பொருளாதாரம் மந்த நிலை உருவாகும். பொருளாதார மந்த நிலைனா என்ன? பொருளாதாரமே சரிஞ்சு ஒண்ணு இல்லாம போயிடும். $1 இன்னைக்கு 89 ரூபாய், 89 ரூபாய், 56 ரூபாய் இருக்கும்போது கதர்னாரை மோடி அவருடைய ஆட்சியில $1 இந்திய மதிப்பு 89 ரூபாய். எவ்வளவு சரிஞ்சிட்டு இருக்குன்னு பாருங்க. அப்ப இந்திய பொருளாதாரத்துல மந்த நிலை வரும். மந்த நிலை வந்தா என்ன ஆகும்? பொருளாதார மந்த நிலைன்னு மந்துன்னு உட்கார்ந்து இருக்கும், வளராது. அப்படி மந்த நிலை வந்தா விலைவாசி ஏறும். மந்த நிலை வந்துச்சுன்னா என்ன ஆகும்? வேலை இழப்பு உண்டாகும். வேலைவாசி இல்லாம, வேலை வெட்டி இல்லாம போகும். இப்ப இந்த வேலை வெட்டி இல்லாம போச்சுன்னா அடுத்து என்ன நடக்கும்? வாங்குற திறன் குறையும். மந்த நிலை, பொருள்களுடைய விலை உயரும், வேலை வெட்டி இல்லாம போகும். இப்ப வாங்குற திறன் தனி மனிதனுக்கு இல்லாம போகும். இதனால குடும்பம் பஞ்சத்துல தள்ளப்படும், வறுமையில தள்ளப்படும், சாவை நோக்கி போகும். ஒரு சமூகம் குற்ற சமூகமா மாறும். 10 ரூபா வச்சிருக்கிறவன் ஒண்ணுமே இல்லாதவன் அடிச்சு போடுங்க பாப்பான். அப்ப இந்த சமூகம் குற்ற சமூகமா மாறும். இவ்வளவு பெரிய பயங்கரவாதத்தை எதிர்கொள்ள வேண்டிய சூழல்ல தான் இந்தியா இருக்கு. ஆனா கூச்சலாச்சை இல்லாம மோடியோடைய படத்தை போட்டு ஃபயர் விட்டுட்டு இருக்க ஒரு கூட்டம். இதை எப்படி நம்ம ஒத்துக்க முடியும்? இப்ப பொருளாதார மந்த நிலை, விலைவாசி ஏற்றம், வேலை இல்லாம போப்பது, இதனால் வாங்கும் திறன் குறைய போகுது. தனிநபர்கள் வருமானம் இல்லாம போறாங்க, குடும்பங்கள் வறுமையில போப்பது, அடுத்து கொள்ளை கொலைன்னு பெருக போகுது. இந்த நாடு மிகப்பெரிய ஆபத்துல இருக்குன்னு நாங்க சொல்றோம். ஆனா ஃபயர் விட்டுட்டு உட்கார்ந்துருக்கு ஒரு கூட்டம். தமிழ்நாட்டில் மட்டும் இல்லங்க, இந்தியா முழுதும் பொருளாதார நட்டம். அதுல 4 விஷயத்தை பத்தி சொல்றேன். ஜவுளித்துறை, குஜராத்தும் தமிழ்நாடு நம்பர் 1 இருக்கிறாங்க. அதுலயும் குறிப்பாக ரெடிமேட்ஸ் தமிழ்நாடு நம்பர் 1 இந்தியால. நெருக்கி 80,000 கோடி ரூபாய்க்கு நம்ம ஏற்றுமதி பண்ணிட்டு இருந்தோம். மொத்தமா முடிச்சிட்டான். அத்தனை துறையும் மூடிட்டு போறோம். நம்ம முடிச்சிச்சு. குஜராத் முடிஞ்சது, குஜராத் சூரத் முடிஞ்சது, ஜவுளித்துறை போச்சு, எந்திரிக்கவே முடியாது. எல்லா சிறு குறு நிறுவனங்கள், நீங்க ஜவுளி உற்பத்தின்னு மட்டும் பார்க்க முடியாது. ஒரு தொழில் சுத்தி பல சின்ன சின்ன தொழில்கள் வளரும். இப்ப திருப்பூர்ல ஒரு பனியன் கம்பெனி இருக்குன்னா அது பக்கத்துல பட்டன் அடிச்சு கொடுக்கறதுக்கு ஒரு கம்பெனி இருக்கும். அந்த பிசுரை வெட்டி கொடுக்கறதுக்கு ஒரு 10 பேர் வேலை பார்ப்பான். அந்த பிசுரை வெட்டி மடிச்சு அயன் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு கம்பெனி இருக்கும்.
அதை சரிபார்த்து பில் ஒட்டி கொடுக்கறதுக்கு ஒரு கம்பெனி இருக்கும், அவனுக்கு பில் அடிச்சு கொடுக்க ஒரு கம்பெனி இருக்கும், நூலை உற்பத்தி பண்ணி கொடுக்க ஒரு கம்பெனி இருக்கும். ஒரு பொருளை உற்பத்தி செய்யணும்னா பல தொழில்கள், அதை சார்ந்து இருக்கிற தொழில்கள், அதை சார்ந்து லட்சக்கணக்கான மக்களுக்கான வேலை வாய்ப்பு உருவாக்கும். அவ்வளவு தரமட்டமா போச்சு. ரெண்டாவது விஷயம், நகைகள், கற்கள். இதுவும் குஜராத், தமிழ்நாடு தான் பாதிக்கப்பட போகுது. மும்பை மூணும் பாதிக்கப்பட போகுது. மகாராஷ்டிரா, குஜராத், தமிழ்நாடு பாதிக்கப்பட போகுது. இந்த 3 மாநிலங்கள் மட்டும்தான் நகைகள் தயாரிக்கிறது, கற்களை தயாரிப்பது, கற்களை ஷேப் படுக்கிறது, செயற்கை கற்களை உருவாக்குவது. இந்த தொழில இங்கதான் அதிகமா இருக்கு. அப்ப இந்த தொழில அடிவாங்க போகுது, காலியாக போகுது. இப்ப இதுல லட்சக்கணக்கான மக்கள் வேலை வாய்ப்பை இழக்க போறாங்க. இதுலயும் பல ஆயிரம் கோடி நட்ட வரப்போகுது, பல லட்சம் ஆயிரம் கோடி நட்ட வரப்போகுது. ஆட்டோமொபைல், அதெல்லாம் தமிழ்நாடு தான் அடி வாங்கும். 58,000 கோடி ரூபாய்க்கு ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆட்டோமொபைல். அது மொத்தமா முழுசா முடிச்சுட்டாங்க. ரெண்டாவது அடி வாங்க போறது மும்பை, மகாராஷ்டிரா, அதுவும் காலியாக போகுது. இப்ப ஆட்டோமொபைல் உற்பத்தி செய்த உதிரி பாகங்களை கொண்டு போறதுக்கான வாய்ப்பு இல்லை, அப்படியே ஸ்தம்பிச்சு நிக்க போகுது. பதப்படுத்துறது, உணவு பதப்படுத்துறது, மீன் பொருள்கள், இதெல்லாம் கொண்டு போறது. உணவு பதப்படுத்துறது, மீன் தொழில்கள்லாம் அதிகமாக பல நாடுகள் செஞ்சிட்டு இருந்தாலும் இந்தியாவில் தமிழ்நாடு, அதுலயும் குறிப்பா ஆந்திரா, ஒடிசா போன்ற நாடுகள் இந்த மீன் பதப்படுத்தப்பட்ட பொருள்கள் அதிகமா ஏற்றுமதி பண்றாங்க. இப்ப இதுல என்ன ஆகி போச்சுன்னா, இதுலயும் ஒரு 20,000 கோடி ரூபாய் நட்டம் நமக்கு வரப்போகுது. இப்போ எல்லா தொழிலையும் நட்டம் வச்சோம்னா எவ்வளவு நம்ம ஏற்றுமதி செய்யறோம் அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுக்கிட்டீங்கன்னா 4 லட்சம் கோடி, 1 லட்சம் 2 லட்சம் இல்ல, 4 லட்சம் கோடி ஏற்றுமதி செஞ்சுட்டு இருக்கோம். அப்படியே மொத்தமா முடிய போகுது. இதுல இத்தாலி, பிரான்ஸ், ஜப்பான், ஜெர்மன் போன்ற வெளிநாடுகள், இந்த ஜவுளித்துறையில நம்ம அடி வாங்கிட்டோம். 50% போட்டிருக்கான், ஏற்கனவே 16%, 66% ஜவுளியில மட்டும். பக்கத்துல இருக்கிற வங்கதேசம், அவனுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்க போகுது. அவன் வெறும் 9% வரியில இருக்கான், நம்ம 69% இருக்கோம். அடிச்சு அவன் மேல போயிருவான், நம்ம உட்காந்து வேடிக்கை பார்க்கணும். இப்படி அண்டை நாடுகள்கிட்ட எந்த நட்புறையும் பேணாம சுய பச்சாதாபத்தை உருவாக்கிட்டு, சுயமா ஊதி பெருசாக்கப்பட்ட பிம்பத்தை வச்சுக்கிட்டு, கொஞ்சம் கூட கூச்சநாச்சம் இல்லாம 56 இன்ச் மூடி இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை சதைச்சு காலில் போட்டு மிதிச்சு ஒண்ணு இல்லாம ஆக்கியிருக்காரு. இதுல பயப்படாம ஒரு கும்பல் ஃபயர் விட்டுட்டு இருக்கு. நாளைக்கு இந்த கும்பல் கஞ்சிக்கலாம ரோட்ல நிற்கும். ஒரே ஒருத்தன் தமிழ்நாட்டுல பாஜக சார்பா ஒரு போஸ்ட் போட்டு அவனை அடிச்சு ஜெயிலுக்குள்ள போட்டாங்க. அவன் தலைமறைவா இருக்கணும்ன்றக்கா ஓடி ஒளிஞ்சிட்டு இருந்தான். ஒரு வாரம் அவன் வேலைக்கு போகல. அவன் தலைவனுக்கு ஃபோன் பண்ண ஆடியோ நீங்க கேட்டிருப்பீங்க. அண்ணே, சோத்துக்கே வழி இல்லைண்ணே, என் பொண்டாட்டி கவலைப்படுறானே, நீங்க காசு கொடுங்கண்ணேன்னு கேட்ட ஆடியோ எல்லாரும் கேட்டிருப்பீங்க. பாஜக காரணம் இதுல கஞ்சிக்கலாம தான் சாக போறான். அப்போ ஒரு விஷயத்தை புரிஞ்சு, இது இந்தியாவுடைய பிரச்சனை, இது மோடிக்கு ஃபயர் விடுற பிரச்சனை கிடையாது. சீனாவும் ரஷ்யாவும் கூட இந்தியாவை தின்று சிரிக்கத்தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கு. இதுல ரொம்ப தெளிவா இந்தியா தப்பிக்கணும்னா தெளிவான பொருளாதார கொள்கையோடு அடுத்த நடவடிக்கை எடுக்கிறதும் உலக நாடுகள் முழுவதும் மாற்று சந்தையை உருவாக்கவும் தான் தீர்வா இருக்கும். இதை பத்தி யோசிக்காம ஃபயர் விடுற கும்பலுக்கு இந்தியாவினுடைய பொருளாதாரம் குறித்த அறிவில்லை என்றுதான் பொருள்.